ஹலோ ஆல், இன்றைக்கி என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஹேமபிரியா மேடம். எனக்கு வந்து யூஸ்வலி வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட் யார் மேலே இருக்கும்னா ஸ்டாஃப் நர்ஸ் மேலே. ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது அவங்க அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேடமோட மதரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், அதுவும் ஹெட் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கவங்க. அண்ட் அப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ கிளைண்ட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நான் அவங்கள கூப்பிட்டு மீட் பண்ணது வந்து ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட குருவோட ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க எப்படி வந்து எல்லா இடத்துலையும் ஆக்சி ப்ளஸில் வந்து மகாபரிவா இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க படித்த ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா, மேம் நீங்களே ஷேர் பண்ணலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஹேமா பிரியதர்ஷினி, ஐ எம் ஃப்ரம் காஞ்சிபுரம். நான் படித்த ஸ்கூல் வந்து எஸ்எஸ்கேவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ அங்கே நான் ஆதிசங்கரோட ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு ரொம்ப டிவைன்ஃபுல்லாக நான் இங்கே தான் பார்த்தேன். அங்கே வந்து நான் கலரில் பார்த்தேன். இங்கே வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது ஐம் ஸோ சம்திங் எனக்கு அது சொல்ல முடியல. இட்ஸ் பியாண்ட் த வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நோ வேர்ட்ஸ் டு சே அபவுட் இஸ் ஹைஸ். ஸோ பவர்ஃபுல் மேம். ஸோ அதை பார்த்த உடனே நான் மல்டிபிள் இஷ்யூவில் வந்தேன். எனக்குள்ளே இப்போ வந்து என்னென்னா ஆல் இஸ் வெல், எவ்ரி திங் வில் கோ ஸ்மூத், டோன்ட் வெரி அப்படின்ற மாதிரி அவரோட ஐஸ் எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஷி ஸ்டார்டட் க்ரைங். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சு. எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீமேல் அழுதாலுமே நான் சொல்லுவேன் வந்து நீங்கள் வந்து அந்த எமோஷன்ஸை ஸ்டோர் பண்ணாதீங்க, லெட் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அண்ட் இட் இஸ் லைக் இது என்னென்னா நம்மளுக்கு எங்கே போய் ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு தேடும் போது ஒரு இடத்துல ஏதாவது நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஷி காட் அ கனெக்ட். யூஸ்வலி எல்லா இடத்துலையும் போவாங்க, எங்கேயோ போவாங்க, மீட் பண்ணுவாங்க, நிறைய இடத்த பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு சைன், யூனிவர்ஸ் பாசிட்டிவ் சைன் மேம். அதுதான் நான் சொல்ல வரும்போது. அதாவது உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், கைடன்ஸ், அது யூனிவர்ஸ் இஸ் கைடிங் யூ, அந்த எட்டர்னல் பவர் இஸ் கைடிங் யூங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபெல்லோ ஃபீமேலுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு எமோஷன்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், டோன்ட் ஸ்டோர் இட் அண்ட் டோன்ட் வெயிட் ஃபார் த சிம்டம்ஸ். கடைசியில் பார்த்துக்கலாம், அப்புறமேல் பார்த்துக்கலான்னு பொறுமையாக வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்படி தோணுனையும் மேடம் முடியாந்துட்டாங்க ஆக்சி ப்ளஸ்க்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க யாரோட ரெஃபரன்ஸும் இல்லாமல் ஆக்சி ப்ளஸ் வந்தாங்க. ஸோ தட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, யாராவது நான் கசின் வந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. இட்ஸ் நாட் அ வேர்ட் ஆஃப் மவுத். அதை நான் சொல்வேன், கண்டிப்பாக சொல்வேன். நானாக தான் இதை வந்து தேடி வந்தேன். அது சம்திங் ஏதோ கனெக்ட் இருக்கு. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ரிவ்யூ எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டாங்க. எல்லா கூகுள் ரிவ்யூ படிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஐம் ஸோ ஹாப்பி வித் தட். இன்னொன்று ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹெல்த் அப்டேட் எப்படி இருக்குது ஹேமா? ரொம்பவே நல்லா இருக்கு. வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து எனர்ஜியா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். பாசிட்டிவ் எனர்ஜியா நான் ஃபீல் பண்றேன். ஆமா, ரொம்ப ஒரு சிக் ஃபீல் இருக்கும் எப்பவுமே. என்னடா இது நமக்கு மட்டும்தான் இது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கேள்வி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான கேள்விக்கு நீங்க பதில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வீட்லயே உட்காந்துருக்காதீங்க. உங்க ஹெல்த்தை பத்தி நீங்க உங்க பாடி சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட லிசன் பண்ணுங்க. ஒரு சின்ன தும்மலாக இருக்கட்டும், ஒரு 10 தும்மலுக்கு மேலே தும்புறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு அலார்மிங் சைன் தான். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு சொன்னாங்க எத்தனை ஸ்னீஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க மேம்? மோர் தென் மார்னிங், ஏர்லி மார்னிங் எழுந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 கிட்ட ஸ்னீஸ் வந்துடும். மோர் தென் 20 ஸ்னீசிங் இன் அ டே இஸ் நாட் அ குட் நார்மல் சைன். இது எல்லாமே நார்மல் நினைக்காதீங்க. கண்டிப்பாக யூ நீட் அ ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் டாக்டர்ஸை மீட் பண்ணுங்கள். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்னா இல்லை டாப் 3 என்ன சொல்வீங்க ஹேமா? மேம் எனக்கு ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பாசிட்டிவ் வைப் மேம். ட்ரீட்மெண்ட்டை விடுங்க மேடம், பாசிட்டிவிட்டி தான் முக்கியம். உண்மைதான். எஸ் மேம். நான் வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தாலுமே எவ்ரி திங் வில் கோ ஸ்மூத். தட்ஸ் வெரி குட். இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் மேம். இது ஒரே நாளில் நமக்கு ஒரு டிசீஸ் வந்து நமக்கு காட்டாது. ப்ரொலாங்கா வந்துகிட்டே இருக்கும் பாடி. நான் சொல்லவே வேண்டியது இல்லைங்க, எல்லாமே அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ அதனால வந்து இது ஒன்ஸ் என்ன இதில் முடிய போகிறது கிடையாது. ஸோ இது கண்டினியூஸ் ப்ராசஸ், ரொட்டீனாக வரணும். வந்தால் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதையும் மிஸ் பண்ணாமல் வீட்லேயும் ஃபாலோ பண்ணாங்க. நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 10 days ஒன்ஸ் ப்ரோட்டோகால் தான் மேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து 3rd day தான் வராங்க. இந்த 3 செஷன்ஸ்லேயே இவங்களோட ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எனக்கு பர்சனலி நான் ஃபீல் பண்ணுறது கான்ஸ்டிபேஷன், சுகர் கிரேவிங், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொன்னீங்க, ப்ளோட்டிங், இதில் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்லடா? எஸ் மேம். வெரி குட். ஸ்லீப் எப்படிடா இருக்குது மேம்?
கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஆமாம் மேம். அதுக்கு ரீசன் என்னன்னா கட் ஹெல்த். அந்த கிளைமேட் கண்டிஷனால தான் நான் அதை நினைக்கிறேன். இது மூணையுமே நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சுன்னு ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் போடணும். ஏன்னா இப்போ அவங்க ஹெல்த் அப்டேட் எதுக்கு நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாமே நார்மல் ப்ராப்ளம்னு நினச்சிக்கோங்க. கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும், ஒரு ப்ளோட்டிங்காக இருக்கட்டும், இன்னொன்று என்ன சொல்லியிருந்தீங்க, ஜென்ரலி ஒரு அலர்ஜி, ஸ்னீசிங், ஸ்டொமக் பெயின், இதெல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக கட்டோட ரிலேட்டட்லாம் நார்மல்னு நினைக்காதீங்க. உங்கள் பாடி வந்து எது ஒரு ப்ராப்ளமும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே இது தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் நல்லா இல்லாமல் உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ். ஸோ அண்ட் மோர் ஓவர் திஸ் இன்னைக்கு வந்தனுமே எனக்கு எமோஷ்னல் டே வந்து எதனாலன்னா, அவங்க எல்லா இதையும் சுத்தையும் விட இந்த ஐஸோட பவர் பற்றி சொன்னாங்க. மேடம் இது உங்களுக்கு தெரியுமா, இந்த வீடியோவில் வந்து இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து ரொம்ப ஒரு காருண்யமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலி நான் இந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நிறைய பேர் சொன்னதில்ல, நான் டெடிகேட்டட் டு இந்த பெயிண்டர். அவர் வந்து கௌஷிக்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கார். அவரை பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்க மாட்டேன். அவர் தான் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 years பிஃபோர் நான் அவரை காண்டாக்ட் பண்ணேன் சோஷியல் மீடியா மூலிமா. எனக்கு வந்து இந்த ஐஸும் இந்த கையும் வந்து நான் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணேன். இப்போ தான் ஃபோட்டோ காமிச்ச மாதிரி இருக்கு. இந்த ஒரு எங்கேயுமே நான் பார்த்ததே. ஆமாம், பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி காம்பினேஷன் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து மடத்துலேயே, சங்கர மடத்துலையோ இல்லை வேறு எங்கேயுமே வந்து இந்த ஒரு காம்பினேஷன் இருக்காது, எங்கேயுமே இருக்காது அது. ஸோ நான் கொடுக்கும்போது எல்லாத்தையும் சொல்லுவேன், இது ரொம்ப யூனிக் அண்ட் கஸ்டமைஸ் பண்ண கிஃப்ட். இது நானாக கொடுக்கல, உங்கள் வீட்டுக்கு அவங்களா வரணும்னு நினச்சி கேட்குறாரு அப்படின்னு தான் சொன்னேன். இன்றைக்கி கூட நான் ஒன்று கொடுக்குறேன்னா அது மனசார அவங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, ஹெல்த் வைஸ் எது இருந்தாலும் இது சார்ட் அவுட் பண்ணி கொடுங்கங்கிற ஒரு பிளெஸிங் அண்ட் ப்ரேயரோடு தான் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக எனக்கு டிஎம் பண்ணலாம். டாக்டர் பிரியா சிவி, ஆக்சி ப்ளஸ் மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் சென்டர் 2 இன்ஸ்டாகிராம் பேஜுமே நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொரியர் பண்ணி கொடுப்பேன். திஸ் இஸ் நாட் ஃபார் சார்ஜ் ஆர் சம்திங், திஸ் இஸ் ஐம் டூயிங் இட் ஃபார் அவுட் ஆஃப் பாக்ஸ். அதாவது என்னால் இது வந்து நான் ஒரு புக் எழுதியோ ஒரு பாட்டோ சட்சங்கமோ இது பண்ணி எனக்கு அதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால இதுதான் ஈஸியஸ்ட் வேணும் நான் சூஸ் பண்ணது. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த கஸ்டமைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு இது அந்த ஐஸ் தெரியும். அதுதான் மெயின் பவர் ஆஃப் திஸ் பிக்சர். நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் அந்த ஓகே ஐம் தேர், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த லைஃப் யூ நீட் இட். அதுதான் உங்களுக்கு as a female we need it. So this is not anything with related to promotion, related to religion, adala illa. It's a casual talk. So those who are interested can reach me out anytime. Thank you.